இன்று முதல் வானில் அதிசயம் நிகழ இருக்கிறது. அதாவது இன்று முதல் பூமியை 2 நிலவுகள் சுற்ற இருக்கிறது. வானில் நிலவுடன் சேர்த்து பூமியை சிறுகோள் ஒன்றும் சுற்ற இருக்கிறது. இது பற்றின மேலும் விவரங்களை பெற சிறப்பு செய்தியாளர் பார்த்திபன் நம்முடன் இணைகிறார். பார்த்திபன், வணக்கம். இன்று முதல் எப்பொழுது வரை இந்த சிறுகோள் பூமியுடன் பயணிக்க இருக்கிறது? மேலும் இதை வெறும் கண்களால் பார்க்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ வேற எந்தெந்த ஆப்ஷன்ஸ்ல எல்லாம் நம்ம பீப்புள்ஸ் இந்த சிறுகோளை பார்க்க முடியும்? இது பற்றின மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் பிரியா. நம்ம வானியல் அமைப்பை பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணியும் ஏதாவது ஒரு அதிசயம் நடந்துகிட்டே தான் இருக்கும் இந்த வானியல் அமைப்புல. அதுல பெரும்பாலானவை பார்த்தோம்னா பல ஒளியாண்டுகள் தூரத்துல நடக்கிறதால நமக்கு அதை பத்தின ஒரு புரிதல் கிடைக்கிறது இல்ல. ஆனா நமக்கு மிக அருகில், அதாவது பூமின்ற என்ற கோளுக்கு மிக அருகில் இந்த வானியல் அதிசயங்கள் நிகழும் போது அதுல நாமும் பங்கெடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு அதிசயம் தான் இன்று முதல் நடக்க இருக்கிறது. அது என்னன்னா, பூமி அப்படின்ற ஒரு கோளுக்கு ஒரு துணைக்கோள் இருக்கிறது. அந்த துணைக்கோள் நிலா. அந்த துணைக்கோளோடு இணைக்கோளாக ஒரு சிறுகோளும் சேர இருக்கிறது. சிறுகோள் அதாவது ஆஸ்ட்ராய்டுன்னு சொல்லுவாங்க. அது ஒரு விண்வெளி பாறை. நம்மளுடைய வானியல் அமைப்புல அர்ஜுனா ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெல்ட் இருக்கு. அதுல இந்த விண்வெளி பாறைகள், இந்த சிறுகோள்கள் அதனுடைய பாதையில அது பயணித்துக் கொண்டிருக்கும். அந்த பாறைகள்ல ஒரு பாறை தான் இந்த 2024 PT5 என்று அழைக்கக்கூடிய சிறுகோள். இது கடந்த ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாசா விஞ்ஞானிகள் கண்டறிந்தனர். என்னன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, வழக்கமான பாதையில செல்லக்கூடிய இந்த சிறுகோள் எனப்படக்கூடிய விண்வெளி பாறை தன்னுடைய பாதையிலிருந்து விலக இருக்கிறது அப்படின்றதுதான் அந்த விஷயம். அது எதனால மாறுது அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, வழக்கமா இந்த மாதிரியான சிறுகோள்கள் மிக வேகமாக நகரும் தன்மை கொண்டவை. அவங்க அதோட பாதையில மிக வேகமா போயிடும். அதனால புவியீர்ப்பு விசையுடைய தாக்கம் அது மேல காட்டப்படாது. சில வாரங்களுக்கு முன்னாடி கூட நம்ம செய்திகள்ல பார்த்திருப்போம், இதே மாதிரியான ஒரு சிறுகோள் பூமிக்கு மிக நெருக்கமா கடந்து போச்சு அப்படின்றது. அது ரொம்ப வேகமா போனதால நம்முடைய புவியீர்ப்பு விசையால எந்த தாக்கத்துக்கும் உள்ளாக்கப்படல. ஆனா இந்த 2024 PT5 என்று சொல்லக்கூடிய இந்த சிறுகோள் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, குறைந்த வேகத்துல, ஒப்பீட்டு அளவுல குறைந்த வேகம். எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா 3500 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்துக்கு என்ற வேகத்துல இது பயணித்துக் கொண்டிருக்கிறது. இது ஒப்பீட்டு அளவுல குறைவான வேகம். அப்படி பயணிக்கிறதால என்ன ஆகுதுன்னு பார்த்தோம்னா, புவியீர்ப்பு விசையோட தாக்கம் அது மேல விழுது. இந்த புவியீர்ப்பு விசையோட தாக்கம் அது மேல ஏற்படுற தாக்கத்தினால என்ன ஆகுதுன்னா, அதனுடைய வழக்கமான பாதையிலிருந்து சற்று விலகி பூமியை சுழல இருக்கிறது. இன்று முதல் பூமிக்கு மிக நெருக்கமாக இது சுழல இருக்கிறது. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா, இது அளவில் மிக சிறியது. அதாவது நிலவு பாக்குறோம், அதே மாதிரி இந்த இரண்டாவது நிலைமையும் நம்மளால பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் கண்களால் பார்க்க முடியாது. வெறும் 33 மீட்டர் அகலம் மட்டுமே கொண்டதுதான் இந்த விண்வெளி பாறை. அதனால இது என்னதான் பூமியை சுத்தி வந்தாலும் நம்மளுடைய வெறும் கண்களால் பார்க்க முடியாது. நிலவு சூரியன் கிட்ட இருந்து அந்த வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணி நம்ம அதை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இதனால அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாதுன்றதுனால நம்மளால வெறும் கண்களால் பார்க்க முடியாது. அப்போ நம்ம வீட்டுல சில வீடுகள்ல பாத்தீங்கன்னா டெலஸ்கோப் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குமே, அது மூலியமா பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் எழலாம். அது மூலியமாவும் பார்க்க முடியாது. நம்ம பிளானட்டோரியம் மாதிரியான இடங்கள்ல, அப்சர்வேட்டரி மாதிரியான இடங்கள்ல இந்த நல்ல இதுக்காகவே பிரத்யேகமா தயாரிக்கப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த உபகரணங்கள் வழியாக மட்டும்தான் இந்த விண்வெளி பாறையை பார்க்க முடியும். இந்த மாதிரியான விண்வெளி பாறைகள் இரண்டாவது நிலவாக பூமிக்கு வருவது இது முதல் முறை கிடையாது. 42 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பாறை வந்தது. அது பூமியோடு பயணித்து விட்டு மறுபடியும் அதோட பாதையில போச்சு. அது 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரீவிசிட்டும் பண்ணுது. அதே மாதிரிதான் இந்த முறையும் இந்த 2024 PT5 என்ற சிறுகோள் பூமியை சுழல இருக்கிறது. இன்று செப்டம்பர் 29ஆம் தேதி தொடங்கி நவம்பர் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 2 மாதங்கள் பூமியை சுழல இருக்கிறது இந்த 2024 PT5 சிறுகோள். அதாவது பூமிக்கு இரண்டாவது நிலவாக இது சுழல இருக்கிறது. ஆனா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நிலா மாதிரி ஒரு ஃபுல் ரொட்டேஷன், ஒரு ஃபுல் சுற்றுவட்ட பாதையை இது எடுக்க போறது கிடையாது. புவியீர்ப்பு விசையின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு கட்டத்துல இதனுடைய பாதையிலிருந்து விலகிவிடும். அதனால ஒரு ஃபுல் சர்க்கிளை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடியே புவியோடைய இந்த பாதையிலிருந்து விலகி தன்னுடைய சொந்த பாதையில மீண்டும் இந்த 2024 PT5 செயற்கைக்கோள் பயணிக்க ஆரம்பித்து விடும் சொல்லியிருக்காங்க. சோ 2 மாசத்துக்கு நம்முடைய வானத்துல 2 நிலவுகள் இருக்க போகிறது. அதே நேரத்துல இது மீண்டும் நம்மள விசிட் பண்ண வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். இப்போ இல்ல, ஆனா ஒரு 33 வருஷம் கழிச்சு 2055க்கு பிறகு மீண்டும் இது புவியோடைய சுற்றுவட்ட பாதையில மீண்டும் நுழைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானியல் வல்லுநர்கள் தெரிவித்திருக்கின்றனர். அடுத்த 2 மாதங்களுக்கு பூமியுடன் சுற்றி சுழல இருக்கக்கூடிய இந்த 2024 PT5 மற்றும் ஒரு வானியல் அதிசயம் என்றால் அது மிகையாகாது. தகவல்களுக்கு நன்றி பார்த்திபன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.